ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி லன்ச்சு நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளைக்கிழங்கான்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷு ஒயிட் கலரில் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷு வந்து மேங்கோ போட்டு ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ப்ளூ நண்டு, ப்ளூ க்ராப் கிடச்சிது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா பெரிய பெரிய நண்டு பாருங்கள். இந்த அண்ணா ஸ்ட்ரீட்டில் தான் வந்தார். எவ்வளோ அழகாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு அது தேவையில்லாத அந்த ஓடெல்லாம் எடுத்து ஒரு கேரி பேக்கில் அவர் கலெக்ட் பண்ணுறாரு. ஸ்ட்ரீட்லெல்லாம் போட்டாக்கா சம்டைம் இது ஸ்ட்ரீட்டில் போட்டேன் அப்படின்லாம் இதில் கூட ஒரு சில டைமில் நெய்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இருக்குதா என்ன நமக்கு தெரியாது. பட் இவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலெக்ட் பண்ணி போகிறாரு. அதுக்கப்புறமா இதை பாருங்கள், அந்த கால்லாம் வந்துட்டு அழகாக அந்த நம்ம மீட்லாம் வாங்கும்போது அவங்க கட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அழகாக அந்த அந்த சைடில் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணுறாரு பாருங்கள். அப்போ தான் நம்ம அதை ஜூஸியாக நல்லா அது வந்து நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறாரு. நல்லா ஜூஸியாக நம்மளுக்கு இறங்கும். ஏன்னா இதில் நம்ம நிறைய இஞ்சி, பூண்டு, மிளகு இதுதான் என்னோடய டாமினேஷன். இந்த க்ராப் வந்து ஒரு சீ ஃபுட்லேயே ஒரு மெடிசன் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இந்த கோல்டுலாம் அவ்வளோ நல்லது. அண்டு இந்த வெள்ளைக்கிழங்காக வந்து ஒரு மெடிசன் ஃபுட்டு தான். அது செய்யும்போதே அந்த குழம்பு ஒரு மாதிரி மருந்து வாசனை தான் வரும். ரொம்ப ரேர் தான் இது கிடைக்கிறது கூட. இந்த டைம் தான் எங்களுக்கு கிடச்சிது. ரொம்ப நாள் கழித்து பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபிஷ் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், நிறைய பூண்டு, அதுக்கப்புறம் மிளகு. அதுக்கும் மீன் குழம்பு நாங்கள் மிளகு சேர்ப்போம். அப்புறம் மேங்கோ இப்போ சீசன் தான் எங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பட் சைஸ் வைஸ் இது கொஞ்சம் சின்னதாக தான் இருந்து, ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே இது அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள் மேங்கோவும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. இதை போட்டு தான் மேங்கோ குழம்பு ஃபிஷ்ஷு போட்டிருக்கு. அண்டு எப்பயும் போல் ஒரு சூடாக ஒரு மிளகு தக்காளி ரசம். கிராப் பாருங்கள் ரெடி பண்ணியிருக்கேன். இறக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதில் பெப்பர் போடுறோம், நிறைய பூண்டு போட்டிருக்கோம், தேங்காய் இது கொஞ்சம் சூடுன்னு சொல்கிறதுனால தேங்காய் நம்ம அதில் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிருக்கோம், மிளகு, கொஞ்சம் சோம்பு. பாருங்கள் ஃபிஷ் குழம்பு மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன். இது அந்த கடாயில் தான் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச். இதை ஃபைனல் டச்சாக இறக்கும்போது கொத்தமல்லிலாம் தூவிட்டு நல்லா நான் இது கிரேவியாக இறக்கணுமானா இந்த ரசம் சாப்பாட்டு கூட இது ரொம்ப காம்பினேஷன் நல்லாவே இருக்கும். ஃபிஷ் குழம்பும் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் வாழை இலையில் இதை ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.